ஹரே கிருஷ்ணா. மக்களை கிருஷ்ண பக்தி செய்ய விடாமல் சினிமா, அரசியல், மாமிசம், மசாலா பொருட்கள் முதலிய உணவு போதை, பொருளாதார கொள்கைகள் எப்படியெல்லாம் கெடுக்கின்றன? மேலும் அத்வைதம், அருவவாதம் மக்களை எப்படி குழப்புகின்றது? சினிமா சினிமா எடுத்துக்கிட்டால் சினிமா இன்வென்ட் பண்ணது தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் இதை இன்வென்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக இருக்கணும். ப்ளஸ் பிஸ்னஸ் இது நல்லபடியாக சேல் ஆகணும். பிஸ்னஸ் ரீதியாக நல்லபடியாக போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் அவர் இதை இன்வென்ட் பண்ணார். சினிமா அந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியமா இத ப்ரொஜெக்ட் பண்ண நெனச்சது ரொம்ப நல்லது. ஆனா, அதே சமயம் இந்த சினிமாவ பிசினஸ் மீடியமா நல்லபடியா போணும். பிசினஸ் மோட்டிவ்ல செஞ்சது அந்த சிந்தனை மிகப்பெரிய தப்பு. எடிசன் பண்ண தப்பு தான். ஸோ, அந்த சிந்தனை தான் அடுத்து இந்த சினிமாவ ஹேண்டில் பண்ணவங்க எல்லாருமே இத பிசினஸ் மோட்டிவ்க்காவே எடுத்து கொண்டு போய் இத சீரழிச்சது, சமூகத்த சீரழிச்சதுக்கான காரணம் அந்த சிந்தனை தான். எடிசனோட அந்த அந்த பிசினஸ் மோட்டிவ் தான். ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த சினிமா இந்த பிரதானமா இருக்கிறது கதாநாயகன், கதாநாயகி வழிபாடு. அவங்கள என்ரிச் பண்றது, அவங்கள குளோரிஃபை பண்றது, அவங்கள கடவுளுக்கு சமமா நினைக்கிற ஒரு மகா முட்டாள்தனம். கதாநாயகன், கதாநாயகி இருவருமே அவங்களுமே நம்மள மாரி மலம், ஜலம் கழிக்கிற சாதாரண மனிதர்கள் தான். அவங்களும் நோயுறுவார்கள், அவரும் முதுமை அடைவார்கள், அவரும் சாவார்கள். இதுதான் உண்மை. ஆனா, அந்த கதாநாயகன் பின்னாடி போறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அறியாமை, குற்றமும் கூட. கதாநாயகன் ஒரு படத்தில ஒரு கதாநாயகி பண்ற டயலாக் டெலிவரி, அவங்க முகபாவனை, அவங்க சேஷ்டைகள், அவர்களுடைய உடல் அங்க அசைவுகளுக்கு, அவருடைய உடல் கவர்ச்சிக்கு மயங்கி, கவர்ச்சிமயமாக்கப்படுதல் அப்படின்ற சித்தாந்தத்தில் தான் சினிமா இயங்குது. அந்த கவர்ச்சிமயமாக்கப்படுதல் என்ற சித்தாந்தத்துக்கு இவங்களும் உள்ளாகி, பொதுமக்களுமே அதற்கு தங்களை தந்து அடிமையாயிடுறாங்க. இதுக்கு பெரும்பாலும் இந்த கதாநாயகி வழிபாடுக்கு காரணமே இந்த காம எண்ணம் தான். ஆசை தான் காமம்னு சொல்றாங்க. இந்த காமம் கதாநாயகி மேல இருக்குது. பொதுமக்களுக்கு, இளைஞர்களுக்கு இருக்கிறது காமம் தான். காமமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நம்ம சகோதரிகள் இல்லைன்னா ஒரு நண்பர்கள் மேல இருக்கிறத நம்ம அன்புன்னு சொல்லலாம். ஆனா சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் அவருடைய உடல் அசைவுகளாகவும், உடல் மொழிக்காகவும், பாவனைகளுக்காகவும், அவங்களுடைய அங்க கவர்ச்சிக்காகவும் நம்ம அடிமையாக விட்றோம் அப்படின்னா, அது காமம் தான். அப்படிதான் சொல்லணும். அந்த காமத்தினால தான் இன்னைக்கு சினிமா மோகம், இந்த ரசிக மனப்பான்மை அதிகப்படியா வளர்ந்து நிக்குது. ஸோ இது இருக்கக்கூடாது. சினிமா பாடல்கள் கேட்றதுக்கு பதிலா பக்தி பாடல்கள் தான் கேட்கணும். சினிமா பாடல்கள் நம்மளை தமோ குணத்திலே வச்சிருக்கு. தமோ என்ற மந்த குணத்தில, தமோ அப்படின்ற குணம்னா மந்த குணம். அதிகப்படியான சோம்பேறித்தனத்த உண்டு பண்ணி, ஒரு சோர்வ உருவாக்குறது தமோ குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் சினிமா பாடல்கள் தமோ குண பாடல்களா தான் இருக்கு இப்போ வர்றதெல்லாம். சிந்திக்க வைக்கிற பாடல்களே இல்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சங்கரன் கோவிலோ, ராஜபாளையத்துலேருந்து மதுரைக்கு போறோம்னா, ஃபுல்லா ராஜா சாங்ஸ போடுறாங்க. எல்லாமே தமோ குண பாடல்கள் தான். சினிமா பாடல்களே தமோ குண பாடல்கள் தான். அதாவது மந்த புத்தியை தூண்டக்கூடிய பாடல்கள் தான், கிளர்ச்சியை தூண்டக்கூடிய பாடல்களா தான் இருக்கு. ரஜோகுணம் இல்லைன்னா தீவிரத்தன்மையை தூண்டக்கூடிய பாடல்களா இருக்கு. சத்வ குணம் எனும் அமைதி, நல்லிணக்கத்தை தூண்டிய பாடல்கள் முன்னாடி 60s, 70ஸ்ல வந்துச்சு. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எல்லாமே கமர்ஷியல் மீடியம் ஆயிடுச்சு. சீரியல் பார்க்காம லேடிஸால இருக்க முடியல. ரீல்ஸ் பார்க்காம ஒவ்வொருத்தராலையும் இருக்க முடியல. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சு. சினிமா இப்போ நான் எக்ஸா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நான் ஐடிஎஸ் கம்பெனியில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, அங்கே ட்ரீட்னா உடனே வீக்கெண்ட் ட்ரீட்னாலே நான்வெஜ். உடனே அந்த பர்ட்டிகுலர் ஸ்டால் அந்த ஃபேமஸான அந்த சிக்கன் ஷாப்பில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. அப்புறம் அந்த நைட் ஆயிடுச்சு, ஃப்ரைடே நைட் ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு படத்துக்கு போகிறது. நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ, ரிவ்யூ தெரியாது, அது என்னத்தை சொல்ல வராங்கன்னு தெரியாது, உடனே படத்துக்கு போய்ட்றாங்க. அது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு ஒரு பேசிக்காக. இது அதிகப்படியான இந்த அதிகப்படியான புலனின்ப ஆசைகளில் மூழ்கிய மக்களை நம்ம ஐடிஎஸ் ஜாபில் தான் பார்க்க முடியும். ஏன்னா நான் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சாதாரண எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஹெச்ஆர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே நான் பார்த்தது எல்லாமே நெக்ஸ்ட்வேர்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது, நான் ஒரு சென்னை ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணும்பொழுது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல சிகரெட்டை பிடிச்சி போடுவாங்க. ஸ்மோக்கிங் ஜோன் அப்போ கிடையாது. அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. புலனின்ப ஆசைகள். அப்புறம் மாமிசம். உடனே தினமும் சிக்கன் பிரியாணி நைட்டு சாப்பிடுவாங்க. மாமிசம் மேல அதிக பற்று. அது மிகப்பெரிய கர்மா உண்டாக்கும் மாமிசம். ஆனால் சாப்பிடுவாங்க. உடனே அவங்க அந்த அலுவலக பணி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது சினிமாவுக்கு போகலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு அகைன் ஏதாவது ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, இல்லைன்னா ஸோ அந்த மாதிரி அந்த ஃபைனல் டே அந்த பப்புக்கு போகிறது, கிளப்புக்கு போகிறது இந்த வீக்கெண்ட் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் இருக்க தான் செய்யும். சென்னையில் இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஸோ இது மேக்ஸிமம் இந்த ஐடிஎஸ் ஜாபில் இருக்கிறவங்க அதிகப்படியாக அந்த புலனின்ப ஆசைகள் அதிகப்படியாக மூழ்கி இருப்பாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக வெஸ்டர்ன் கல்ச்சர். அந்த கார்ப்பரேட் ஸ்டைல் எல்லாமே வெஸ்டர்ன், யூரோப்பியன், அமெரிக்கனோட தாக்கம் தான். அவங்க தான் அந்த மாடல் தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாடலை நம்ம மக்களும் ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு அடாப்ட் ஆகி அந்த புலனின்ப வாழ்க்கையில் போய் சிக்கிக்கிறாங்க, நோயுறுகிறார்கள் அவர்கள். ஸோ அப்படி செய்யக்கூடாது. ஸோ சினிமா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கதாநாயகி மேலே இருக்கிறது காமமே. காமத்தினால தான் அந்த
அந்த ஈர்ப்பே வருது. ஏன்னா, அங்க வந்து ஒரு சிந்தனையோ, ஒரு அறிவோ, ஒரு அன்போ இல்லவே இல்ல. ஸோ இதுதான் முழுமுதற் காரணம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது அரசியல். அரசியல் பற்றி புரிதல் இல்லாதவர்கள் இன்னைக்கு அரசியல் வயப்படுறாங்க அப்படின்னா, அந்த அரசியல் வந்து ஒரு கொள்கை திணிப்ப உண்டு பண்ணுது. அரசியல பொறுத்தவரைக்கும், அ அது வந்து நமக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா, அதில தீவிரமா இருக்கு. ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட்டா மாறிருச்சு. சினிமா மாரியே இன்னைக்கு அரசியல் மாறிருச்சு. அதனால இளைஞர்களுக்குமே அரசியல் புடிச்சிருக்கு. அரசியல் ஒருத்தர் அரசியல்வாதி போறாங்க. ஒரு நிர்வாகி எம்எல்ஏ ஆகி போறாங்க. இல்ல நிர்வாகிகளா போய் ஜாயின் பண்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு பதவிக்காக போகும்பொழுது, அவங்க நெறைய விஷயங்கள ஒரு நல்லது செய்யணும்னு தான் போறாங்க. பேசிக்கலி அட் த இனிஷியல் பாயிண்ட் நல்லது செய்யணும் போறாங்க. ஆனா, ஒரு நிர்வாகிகள் ஆகுறது ஒரு நிர்வாகியா உட்கார்றதுக்குள்ள அவங்க வந்து கரப்ட் ஆயிடுறாங்க. எப்படின்னா, "நீ இத செஞ்சு குடுத்தா தான் உனக்கு வந்து இந்த நிர்வாகி பதவி குடுக்க முடியும். இது தேவைப்படுது நம்ம கட்சிக்கு." இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் இல்லைன்னா, ஃபினான்ஷியலா இல்லாம சில ஊழியங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதனால அவங்க வந்து அத செஞ்சா தான் உங்களுக்கு இந்த பதவி கிடைக்கும் அப்படின்ற மாரி பண்ணுவாங்க. அந்த மாரி கிடைக்கும். அப்புறம் எம்எல்ஏ பதவிகளுக்கு நெறைய பணம் செலவழிப்பாங்க. ஒரு பதவிகளுக்கு பணம் அவங்க சொந்த பணத்த செலவழிக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுதே அவங்க சொந்த பணத்த செலவழிச்சவங்க என்ன நெனைப்பாங்க? இந்த பணத்த எப்படி எடுக்கிறதுன்னு தானே யோசிப்பாங்க. அது இயல்பு, மனித இயல்பு. தவறு செய்வது மனித இயல்பு. வேத சாஸ்திரங்களே சொல்லுது. மனித அறிவு வேத சாஸ்திரங்கள்படி 4 குறைபாடுடையது. மனிதன் எவ்வாறேனும் தவறு கூடியவன் அறியாமையிலேயே வாழ்வான். அப்புறம் பக்குவம் இல்லாத புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருப்பான். ஏமாற்றும் குணமுடையவனாக இருப்பான். அரசியல் போனா நெறைய ஏமாற்றுவாங்க. நம்ம நல்லவங்களா இருந்தாலும் ஏமாற்ற ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா அரசியல் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா அரசு பிளஸ் இயல். அரசு இயங்கணுன்றதுக்காக ஒரு ப்ராசஸ் தான் அரசியல். பட் இப்ப அப்படி கிடையாது. கமர்ஷியலா மாறுனதுக்கப்புறம் அரசியல பொறுத்தவரைக்கும் அங்க போனா, நம்ம நல்லதோ, கெட்டதோ சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம 4 விஷயம் சொன்னாலும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ, இந்த மாரி நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். நெறைய மனக்கசப்புகள் வரும். சங்கடங்கள் வரும். நம்ம ஒரு கொள்கையில ஸ்டாண்ட் பண்ணி நிக்கவே முடியாது. கொள்கை வந்து டீவியேட் ஆவாங்க. அத உருவாக்குனவங்களே டீவியேட் ஆகுற நிலைமை வரும். ஸோ, அந்த மாரி ஒரு சூழல் வரும்பொழுது அரசியல்ல நிலைச்சு இருக்க முடியாது. அதாவது பதவிக்காக போனாலும் எத்தன பேர் பதவி வாங்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நெறைய பேர் பொதுமக்கள் பார்த்துட்டு அவங்க அவங்க வெள்ளை வேட்டி, வெள்ள சட்டை போட்டு அவங்க கார்ல போறாங்க. சந்தோஷமா இருக்காங்க, வாழ்றாங்கன்னு நெனைக்கிறாங்க. சத்தியமாடி வாழவே இல்ல. எந்த அரசியலும் நிம்மதியா இல்ல. அதுதான் உண்மை. இப்போ ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல அண்ணாமலை சொல்லியிருந்தாங்க, "பதவி ஒரு வெங்காயம். பதவி என்பது வெங்காயம்." வெங்காயம் தான் உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்ல. பதவிக்கு போனா நல்லது செய்ய முடியும்னு போறாங்க. ஆனா ஒரு கிருஷ்ண பக்தரோ, சிவபக்தர்களோ செய்ற நன்மைய கூட ஒரு பதவியில் இருப்பவரால் செய்ய முடியாது, செய்ய இயலாது. அதற்கு இயற்கை சட்டம் வழிவகுப்பதில்லை. அதுதான் உண்மை. அதற்கப்புறம் இந்த உணவுகள் மாமிசம், மசாலா பொருட்கள். இந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அதிகப்படியா எடுத்துக்கணும் மனிதனுக்கு மாமிசம் எடுத்துக்கவே கூடாது. மசாலா பொருட்கள் குறைச்சு தான் எடுத்துக்கணும். இது என்னப்படியான எதிர்மறை தாக்கங்கள மக உட்படுத்துது மக்களை. இப்ப மாமிசம் அதிகமா சாப்பிடுறவங்க, அந்த புலனின்ப வாழ்க்கையில அதிகமா ஈடுபடுவாங்க. மாமிசம் மேல அதிகப்படியான ஈர்ப்பு அவங்களுக்கு இருக்குன்னா, அவங்க எளிதில் கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் உண்மை. மாமிசம் சாப்பிடுறதுன்றது ஒரு உயிர்கொலைக்கு சமமானது. அத வெட்டுறவங்களா இருக்கட்டும், அத சர்வ் பண்றவங்களா இருக்கட்டும், அத சாப்பிடுறவங்களா இருக்கட்டும், இது எல்லாருமே ஈக்குவல் லெவல் ஆஃப் கர்மா அட்டைன் பண்றாங்கன்ற சாஸ்திரம் சொல்ல தான் செய்யுது. இந்த ஒரு உயிர கொன்னு சாப்பிடுறதுன்றது வேத சாஸ்திரங்கள் அக்செப்ட் பண்ணல. எந்த ஒரு ரிலிஜனும் அக்செப்ட் பண்ணல. லேட்டரா அவங்க வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக மாற்றியிருக்கலாம் அந்த எடிஷனையோ ஏதோ. ஆனால் பகவத்கீதை வலுவாக எதிர்க்கிறது. இந்த சட்டதிட்டங்கள ஃபாலோ பண்ணணும். மாமிச கொலை, உயிர் கொலை செய்யவே கூடாது. அது நமக்கு பகவானால் நமக்கு விதிக்கப்பட்ட உணவுகள், நம்ம ஆரோக்கியத்திற்காக விதிக்கப்பட்ட உணவு வந்து தாவர உணவுகள், பயிர் வகைகள், பழங்கள், காய்கறிகள் தான் எடுத்துக்கணும். மாமிசம் மிகப்பெரிய பாவம் மாமிசம் சாப்பிடுறது. அத சாப்பிடுறவங்களுக்கும் இந்த பேராசை, குரோதம், மிருக குணம் வரும். காமம் இந்த எண்ணங்கள் வரதான் செய்யும். ஏன்னா, அதுவுமே நான் அந்த பிறத்தல், இறத்தல், பாதுகாத்தல், இனப்பெருக்கம் செய்தல் அந்த கேட்டகரில தான் வருது. நம்மளும் அத செஞ்சாலும் நம்ம சிந்திக்கிற ஆற்றல பெற்றிருக்கோம். மிருகம் ஏன் அதையே தொடர்ந்து செய்யுதுன்னா, அதுக்கு சிந்திக்க ஆற்றல் இல்ல. தான் வேதனைய குடுக்குறோம், வலிய குடுக்குறோம்னு இன்னொரு மிருகத்துக்கு நம்ம அடிச்சு சாப்பிடும்போது வலிய குடுக்குறோம், வேதனைய குடுக்குறோம், சிங்கம், புலி, நரிக்கு தெரியாது. ஆனா மனுஷனுக்கு நல்லாவே தெரியும். பட் புலனின்பத்தினால, நாவின்பத்தினால சாப்பிடுறாங்க. ஆனா, அந்த நாக்க நம்பவே கூடாது. நாக்கு ரொம்ப கெட்டவன். நாக்கு நம்ம திருப்திப்படுத்தணும்னு நெனைச்சா, நம்ம புத்திய நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நம்ம நாக்குக்கு மட்டுமே நல்லவனா நடக்கக்கூடிய அந்த மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும். அது உள்ள போனோனே நெறைய ரியாக்ஷன் பண்ணும். இப்ப டாக்டர்ஸே மாமிசம் சாப்பிடுங்க சஜெஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அத பத்தின அவேர்னஸ் இல்ல. தே ஆர் அ சிம்ப்ளி ஃபாலோயிங் தி யூரோப்பியன், அமெரிக்கன் கல்ச்சர்ஸ். அந்த கல்ச்சர்ஸ்ல படிச்சுட்டு வந்தவங்க அந்த இத ஃபாலோ பண்றதுனால அத சொல்றாங்க. ஸோ, அத வந்து அ சில டாக்டர்ஸுமே இன்னொரு டாக்டர் ரெஃபர் பண்ணும்போது, அந்த டாக்டர் மீட்ட சஜெஸ்ட் பண்ணும்போது, இந்த டாக்டர் வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா, தாவர உணவுகள் மட்டுமே சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமா வச்ச எத்தனையோ மருத்துவர்கள் இருக்க தான் செய்றாங்க, இருக்கிறாங்க. ஸோ, நான் அவர்கள பின்பற்றுவது மிக மிக நல்லது. ஆமா. அதற்கப்புறம் இந்த கிருஷ்ண பக்தி செய்ய விடாமல் தடுப்பது, இந்த சினிமா, அரசியல், மாமிசம் முதலிய உணவுப் பொருட்கள், பொருளாதார கொள்கைகள். பொருளாதார கொள்கை அரசியல்னு வந்துட்டா ஒரு அரசியல்வாதி பொருளாதார கொள்கைகள் நிறையா உருவாக்குவாங்க. பொருளாதார கொள்கைகள பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு பயிர் வகைகள், பயிர்க்கடன் ரத்து பண்றது, இல்ல கல்வி கடனை ரத்து செய்றது, இந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அப்புறம் மானியம் குடுக்குறது, இலவசம் குடுக்குறது, இந்த மாரி பிரதான
மக்கள் ஆசைகள தூண்டி இவங்க இத பண்றாங்க. இது வந்து மக்களுக்கு இது வந்து அரசியல்வாதிகள் குடுக்குறதும் இயல்பு. மக்கள் இத ஆசைப்படுறதும் இயல்பாயிடுச்சு. பட் ஆனா, அதுவே மக்களுக்கு துன்பமா இருக்கும். ஒரு விவசாயிகள் பயிர் கடன் தட்டுப்படி பண்றாங்க அப்படின்னா, அது பாதி பேருக்கு நன்மை பயக்கும். பாதி பேருக்கு அது நன்மை பயக்காது. இலவசம் எல்லாரையும் சென்றடையாது. அதெல்லாம் ரொம்ப அந்த பொருளாதார கொள்கையினால மக்கள என்றுமே திருப்திப்படுத்த முடியாது. இன்னைக்கு பொருளாதார கொள்கைகள்னால இந்த குளோபலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் நெறைய பேர் முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நல்ல விஷயம். அட் த சேம் டைம் நெறைய பேர் ஜாப் கிடைச்சது. நெறைய பேர் பணம் ஈட்ட ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் தீர்ந்துருச்சா? அதாவது உணவு, உடை, இருப்பிடம் தேர்ந்தெடுக்கலாம். வீடுமே இன்னும் நெறைய பேரால கட்ட முடியல. உணவு, உடை ஓகே. இருப்பிடம் கூட நெறைய பேரால வீடு கட்ட முடியல. சொந்த வீடு கட்ட முடியல. பட் என்ன அர்த்தம்? இங்க இம்பேலன்ஸ் நடக்குதுன்னு அர்த்தம். பணம் வந்து ஒரே இடத்துல மட்டுமே நல்லா தங்குதுன்னு அர்த்தம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த பொருளாதார கொள்கைகள் எங்கே சக்ஸஸ் ஆகும்னா, எல்லாருமே நல்ல ஊதியம் கிடைச்சா மட்டும் தான் அந்த பொருளாதார கொள்கை சக்ஸஸ் ஆகும். இப்ப அப்படி இல்ல. அதனால பொருளாதார கொள்கை என்றுமே சக்ஸஸ் ஆகவில்லை. என்றுமே வெற்றி அடையவில்லை. இப்போ ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டா, அங்க முதலாளிகள் வந்து எல்லா கம்பெனிஸ்லயுமே பிஎஃப், இஎஸ்ஐ இருக்கும். எல்லா கம்பெனிலயுமே ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணா கம்பெனி நடத்தணும். இந்த பெனிஃபிட்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு குடுக்கணும்னு இருக்கும். அது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது இல்ல. பெரும்பாலும் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, தென் தமிழகத்தில ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. வேற எங்கேயும் எனக்கு தெரியல. பட் தென் தமிழகத்தில ஃபாலோ பண்ற முதலாளிகள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால ஒரு எம்ப்ளாயி கிடைக்கிற மெடிக்கல் பெனிஃபிட்டும் கிடைக்காம போயிடும். அந்த எம்ப்ளாயி கிடைக்க வேண்டிய போனஸ் ஏதோ ஒண்ணு கிடைக்காம போயிடும். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு மாச சம்பளத்துக்காக அவங்க வேலை பார்க்குற மாரி இருக்கும். 12 ஹவர்ஸ் வேலை பார்ப்பாங்க. 6 டேஸ், 7 டேஸ் வேலை பார்ப்பாங்க. லீவ் இல்லாம வேலை பார்ப்பாங்க. நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். நான் மதுரையில ஒரு நகைக்கடையில, ஒரு பெரிய நகைக்கடையில கஷியரா இருக்கும் பொழுது, அங்க ஒரு ஃப்ளோர் மேனேஜர் ஃபீல் பண்ணி சொன்னாரு. அவர் லீவ் வாங்கிட்டாரு. லீவ் வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கிளம்பலான்னு நினைக்கும்போது சந்தோஷப்படும்போது திடீர்னு அவர் ஸ்டாப் பண்ணுறாங்க. அவருடைய சீனியர் மேனேஜர் ஸ்டாப் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொல்லிட்டு, இது போக முடியாது, இவங்க வந்து ஆப்சன்ஸாக இருக்காங்க, இன்றைக்கி முடியாது, உங்களுக்கு லீவ் நாளைக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஒரு மைண்ட் அப்செட் ஆகிடுது. அதை ஒரு தடவை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, என்ன சார் ஒரு லீவு கிடைக்குது, சந்தோஷமாக லீவு கிடைச்சி சந்தோஷமாக போகலான்னு பார்த்தா திடீர்னு அந்த லீவை ரிவோக் பண்ணிட்டாங்க, திரும்ப பெற்றுட்டாங்க. எனக்கு நான் பிளான்லாம் வேஸ்ட்டாக போகுது, என்னால் எங்கேயுமே போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க, கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது சந்தோஷமான விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னாங்க, ஒரு கறி கூட சாப்பிட முடியல லீவ் எடுத்துட்டு அப்படின்னு. எனக்கு மன சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா மாமிசம் சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் லீவ் வேணுமா? நம்ம அந்தளவுக்கு மனிதன் தாழ்ந்த குணத்துக்கு போயிட்டானா அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு எழும்பியது. நம்ம எதுக்கு மாமிசம் சாப்பிட்ற அளவுக்கு தாழ்ந்து போகணும் அப்படின்ற விஷயம். கறி சாப்பிட்றதுக்காக ஒரு லீவ் வேணுமா? அப்படின்ற விஷயம். அது எதேர்ச்சியா பசியில என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டாங்க, பசியில சாப்பிட்டாங்க, ஏதோ அதை பற்று இல்லாம சாப்பிட்டாங்கன்னா கூட ஒத்துக்கலாம். ஏன்னா சாப்பாடே கிடைக்கல. ஆனா, அத ஒரு ஆம்பிஷனாவே, ஒரு கோலாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள்ன்றது மிக வேதனையான விஷயம். இப்ப சங்கரன்கோயில் எடுத்துக்கிட்டா, அது சிவன் ஸ்தலம் தான். அங்க மாமிசம் சாப்பிடவே கூடாது. மகா பாவம். ஆனா கறிக்கடைகள் இருக்க தான் செய்யுது, நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. பிரியாணிக்காக மக்கள் ஆஃபர் போட்டா கியூல நிக்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய வேதனையான விஷயம். அது பாவகர்மாவ தான் கொண்டு வந்து சேர்க்கும். மாமிசம் சாப்பிடக்கூடாது. மசாலா பொருட்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு நான் இதில கோட் பண்றேன் அப்படின்னா, மசாலா பொருட்கள் அதிகப்படியா ரஜோ குணம், தீவிரமான குணங்களை ஏற்படுத்தக்கூடியவை இந்த மசாலா பொருட்கள். பேராசை, அந்த மாரி அக்ரெசிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஷன் அதிகப்படியான ஆ இன்பத்துக்கான வேட்கையை தூண்டக்கூடியது இந்த மசாலா உணவுகள். மசாலா உணவுகள் ஸ்லோவா தான் டைஜஸ்ட் ஆகும். அதனால நோய் வரும். காளான் சாப்பிடக்கூடாது. காளானும் ஸ்லோவா தான் டைஜஸ்ட் ஆகும். நோய் வரும். வெங்காயம், பூண்டு சாப்பிடவே கூடாது. வெங்காயம், பூண்டு முடிந்த அளவுக்கு எவ்வளவோ தவிர்க்க பார்க்கணும். மாமிசத்த தான் தவிர்க்கணும். அப்புறம் தான் இதெல்லாம். பட் வெங்காயம், பூண்டு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அது ஒரு அக்ரெசிவ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. அது வந்து ஒரு செக்ஷுவல் ஸ்டிமுலன்ட்டா ஆக்ட் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அதை தவிர்க்கிறது நல்லது. நம்மள வந்து சுய ஒழுக்கத்தோட நம்ம பக்தி செய்யணும், பக்தியில முன்னேறணும்னு ஆசைப்படுறவங்க அதை தொடவே கூடாது வெங்காயம், பூண்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இத பின்பற்றணும். இந்த உணவு கட்டுப்பாடுகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. சைவத்தில, வைஷ்ணவத்தில, புத்தம், ஜைனம் எல்லாத்துலயுமே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால ஃபாலோ பண்றாங்க. மேலும் இந்த பக்தி செய்ய விடாமல் தடுப்பதில முக்கியமான கொள்கை இந்த அத்வைத கொள்கை, அருவவாத கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அத்வைத கொள்கை அதாவது ஷி கிருஷ்ணரும் சிவனும், விஷ்ணுவும் ஒண்ணு. அதாவது எல்லாருமே கடவுள். எல்லா ஜீவாத்மாவும் பரமாத்மா தான் அப்படின்ற ஒரு தவறான கொள்கை. இவர்கள் கடவுளை சூன்யம் என்கிறார்கள். ஆமாம். சூன்யம் என்கிறார்கள். சூன்யம்ன்னா ஒன்றுமற்ற தன்மை தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லவே இல்ல. ஆ கிருஷ்ணர் பகவான் வந்து தெளிவா சொல்றாரு. நான் என்னைப் போலே, அதாவது கிருஷ்ண பகவானைப் போல நம்மளுமே என்னைப் போலே உயிர்வாளிகள். இறந்த பின்பும் அவருடைய தனித்துவம் தொடர்கிறதுன்னு சொல்றாரு. இறந்த பின்னும் அந்த ஜீவாத்மாவுடைய தனித்துவம் இருக்கின்றது. அவனை உணர முடியும் அப்படின்னு அந்த பகவான் கோட் பண்றாரு பகவத்கீதை உண்மை உருவில்ல. ஸோ நம்ம பகவான் சொல்றதை ஏத்துக்கிறதா, பௌதீக பூலோக தத்துவ ஞானிகள் சொல்றதை ஏத்துக்கிறதா? நம்ம பகவான் கிருஷ்ணர் சொல்றத தான் ஏத்துக்க முடியும். பகவத்கீதை உண்மையில் ஷீலா பிரபுபாதர் எழுதினாரு. பகவத்கீதை உண்மை உருவில் ஆஸ் இட் இஸ் எழுதியிருக்காரு. ஆச்சாரிய பரம்பரைகள் வழியா, சில பரம்பரைகள் வழியா வந்த அந்த வேத சாஸ்திரங்களை தொகுத்து அந்த பகவத்கீதை நூல அவரே எழுதியிருக்காரு. நம்ம அதை தான் ஏற்றுக்க முடியுமே தவிர, நிறைய பௌதீக குருமார்கள் எழுதின பகவத்கீதையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அவர்கள் சூனியவாதத்தை விதைக்கிறார்கள், மாயாவாத தத்துவத்தை
விதைக்கிறார்கள். எல்லாமே மாயை, எல்லாமே ஒண்ணும் இல்ல. ஒன்றுமற்ற தன்மைக்கு தான் போகப்போது. நத்திங்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த இது பண்றாங்க. சூன்யம் அப்படின்ற விஷயத்த. அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா, பகவான் அந்த சூன்யம் கூட அந்த எதனால ஏற்படுது அப்படின்னா, அவங்க மெடிடேட் பண்றாங்க. பூர்வமத்தி தியானம் பண்றாங்க. உச்சந்தலையில அதுக்கு பேரு துரியம்பாங்க. அந்த தியானம் பண்றாங்க. அத பண்றதுனால அவங்களுக்கு ஒரு உயிர் உணர்வு, ஒரு ஒரு உணர்வு கிடைக்குது. அந்த உச்சந்தலையிலயோ, புருவ மத்தியிலயோ அந்த உணர்வ பிடிச்சுட்டு அப்படியே அவங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அந்த உணர்வு வந்து அ இருக்கிறது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. சம்திங் இஸ் தேர். அதாவது இன்னொரு பரிமாணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. அது நல்ல விஷயமா இருந்தாலும், அது முழுமையான அறிவே கிடையாது. ஏன்னா, கிருஷ்ணர் வந்து தன்னை எங்கேயுமே சூன்யம்னு சொல்லல. கிருஷ்ணர் என்பது சுயம். அதாவது பகவான் வந்து சுயமா தனியா ஒரு நபரா இருக்கிறாருன்னு தான் வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. அத அருவம் என்று சொல்வதோ, இல்லை வந்து அது சூன்யம் என்று சொல்வது மிக மிக தவறான கொள்கை. ஏன்னா, கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே தன்னை பற்றி தெளிவாக பகவத்கீதையில் கூறியுள்ளார். அதுதான் சொல்லணும். ஏன்னா, உதாரணத்துக்கு இந்த பிரம்ம சம்ஹிதை அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. அது கிருஷ்ணலோகத்த பத்தின அடிப்படையான தெளிவான கருத்துக்கள் இருக்கு. அதில ஒரு ஸ்லோகம் கோலோக ஏவன் நிவஷத் எகிலாம் எகிலாத்ம பூதக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இறைவன் எப்போதும் கோலோகம் எனப்படும் தனது உலகில் வசித்தாலும் தன் உயர்ந்த ஆன்மீக சக்தியின் மூலம் அவரே எங்கும் நிறைந்திருக்கும் பிரம்மனாகவும் இதயத்தினுள் அதாவது உயிர்வாழிகள் நம்மளுடைய இதயத்தில பரமாத்மாவும் கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னு ஊர்ஜிதமா சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. அது என்னன்னா, அதாவது இந்த பிரம்மத்த அவங்க பிடிச்சிட்டு போறாங்க. அந்த பிரம்ம உணர்வுன்றது ஒரு கிருஷ்ணரின் தாழ்ந்த சக்தி. கிருஷ்ணரோட இருந்து பிரிஞ்ச சக்திய பிரம்ம ஜோதின்னு சொல்லுவாங்க. இந்த வள்ளலார்லாம் உணர்ந்தது. அந்த பிரம்ம ஜோதியோ, அந்த அருவ பிரம்மத்தையே பிடிச்சிட்டு அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அத்வைதிகள், அருவவாதிகள். இந்த யோக மன்றங்கள்ல அத தான் கற்பிக்கிறாங்க. அவங்க பகவான தனியா ஒரு நபரா அவங்க சொல்றதே இல்ல. ஆனா வேத சாஸ்திரங்கள் விஷ்ணு இருக்காருன்னு சொல்லுது. அவங்க விஷ்ணுவ அக்செப்ட் பண்ணல. இந்த தத்துவத்த மட்டும் பிடிச்சுக்கிறாங்க. அருவ பிரம்மம். எனக்கு தாழ்ந்த கிருஷ்ணர் வந்து அதோட என்னோட தாழ்ந்த சக்தின்றாரு இந்த அருவ பிரம்மம். அத கொஞ்சம் முன்னேறலாம். அதாவது நாத்தியவாதிகளுக்கு அது உதவ தான் செய்கிறது. நாத்தியவாதிகள் வந்து அவங்களுமே பக்திக்கு வரணுன்ற பொழுது, அவங்கள வந்து ஒரு கடவுள தனியா குடுத்து, நீங்க தனியா அந்த இவர் தான் கடவுள்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து பொறாமை கொள்வாங்க. அவங்க சண்டை போடுவாங்க. அது நெறைய பிரிவினைவாதம் வரும். அதனால வந்து இந்த அருவ பிரம்மம் அந்த பகவான் வந்து இப்படி ஒரு இத வச்சிருக்காரு. அதாவது அவங்களும் பக்தியில முன்னேறணுன்றது இந்த அத்வைத கொள்கை உள்ள வந்துச்சு. இது சங்கராச்சாரியார் தான் இத உருவாக்குனாரு. ஆதி சங்கராச்சாரியார். ஆதி சங்கரர் சிவனோத அவதாரம்னு வேத சாஸ்திரங்கள் உறுதி செய்கிறது. ஸோ மக்களுமே நானும் கடவுள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஒரு பிரைடு வரும். அந்த மூலமாவது அவங்க வெளிய அவங்க மேல வரட்டுமே அப்படின்ற ஒரு காரணம் தான் அத்வைத தத்துவம், அருவவாத கொள்கை, கடவுள் அருவம்ன்ற தத்துவமுமே உருவாச்சு. ஸோ அதனால இந்த அருவ பிரம்மம் கான்செப்ட் உள்ள வந்துச்சே தவிர, அருவ பிரம்மே கடவுள் கிடையாது. அது ஒரு உணர்வு மட்டும் தான். அந்த உணர்வு கிருஷ்ணர்ட்ட தான் வருது. நம்ம கிருஷ்ணர் தான் சரணடைறோம். இதான் வேத சாஸ்திரங்கள் சொல்ற உண்மை. ஒருத்தருக்கு இறந்ததுக்கு அப்புறம் திதி கொடுத்தாலும் சரி, விஷ்ணு ஸ்லோகம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. முடிக்கும் பொழுதும் விஷ்ணு ஸ்லோகம் சொல்லி தான் ராமகிருஷ்ண நாமம் சொல்லி தான் முடிக்கிறாங்க. அது சைவர்களும் இப்படி தான் ஃபாலோ பண்றாங்க. இதான் உண்மை. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த கிருஷ்ண பக்தி செய்ய விடாம தடுப்பது சினிமா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கவர்ச்சி மயமாக்கப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தலாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சினிமா விட்டு தூரமா இருக்கணும். குழந்தைகள முதல்ல வந்து அவங்கள பக்தியில அவங்க மனச செலுத்த வைக்கணும். ஏன்னா இந்த கவர்ச்சி இந்த உலகம் ரொம்ப மாயை, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது ஈஸியா அந்த குழந்தைகள் ஈர்க்கப்பட்டுருவாங்க. அவங்க தவறான வழியில போயிடுவாங்க. மது, மாமிசம், போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது, சிகரெட் பயன்படுத்துறது. இன்னைக்கு அப்படி இல்லாத ஒருத்தர் கூட பார்க்க முடியல. ஒரு 100 பீப்பிள் இருக்காங்க. 90 பீப்பிள் இப்படி பண்றாங்க. 10 பேர் தான் ஏதோ அந்த மாரி ஃபாலோ பண்ணாம, அதெல்லாம் அந்த கெட்ட விஷயங்கள்ல ஆட்படாம இருக்கிறாங்க. ஸோ அத வந்து குழந்தைங்கள சினிமாலேருந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, இப்போ உள்ள ஸ்கிரிப்ட்ஸும் நல்லா இல்ல. இப்போ உள்ள ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலாவும், ஒரு மசாலா ஓரியன்டடாவும், ப்ளஸ் ஒரு புலனின்பத்த குளோரிஃபை பண்ற மாரி தான் ஸ்கிரிப்ட்ஸ் வருது. குழந்தைகள சினிமா பார்க்க விடவே கூடாது. அப்புறம் அரசியல் அறிவ வளர்த்துக்கொள்ளலாம். ஆனா, அரசியல் பத்தின சிந்தனைகள் கட்சி சார்பா இயங்குறத குழந்தைகளோ, பெரியோர்களோ செய்யவே கூடாது. மிகப்பெரிய தவறு. மாமிசம் சாப்பிடக்கூடாது. அது பாவகர்மாவை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் அந்த மசாலா பொருட்கள அதிகமா எடுத்துக்கிறது, தீவிரத்தன்மையும், உடல் நோய்களையும், உடல் துன்பங்களையும் ஏற்படுத்துகிறது. மசாலா பொருட்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. முடிந்தால் முழுவதுமா தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதற்கப்புறம் அத்வைதம். இந்த அத்வைதம்ன்ற கான்செப்ட் வந்து அருவ பிரம்மம். அதாவது கிருஷ்ணனுடைய பிரிந்த சக்தி, பகவானோட பிரிஞ்ச சக்தி அருவ பிரம்மத்த அவங்க மெடிடேட் பண்றாங்க. மெடிடேட் பண்ணும்பொழுது அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போறாங்க. ஆனா, அது முழுமையான நிலை இல்லன்னு பகவத்கீதையில ஸ்ட்ராங்கா சொல்லுது. ஸோ, நம்ம வந்து கடவுள சூன்யவாதம் அப்படின்ற கொள்கைக்குள்ள நம்மள ஈர்க்கிறவங்கள நம்ம வந்து அவங்க பின்னாடி போகக்கூடாது. அந்த போலி யோகிகள் பின்னாடி போகாம நம்ம பக்தி செய்யணும். பக்தி மார்க்கத்துக்கு வரணும். கிருஷ்ணர் தான் கும்பிடணும்னு அவசியம் இல்ல. சிவபக்தர்கள் சிவனையோ, துர்காதேவிய வழிபடுற துர்காதேவியோ வழிபட்டா கூட உண்மை என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா விளங்கும். ஸோ, அது நாளடைவில தெரிய வரும். எத்தனையோ பேர் அம்மனை தீவிரமா கும்பிட்டவங்க, நல்ல ஒழுக்க கட்டுப்பாடுகள பின்பற்றி அம்மனையோ, சிவனையோ கும்பிட்டவங்க எத்தனையோ பேர் கிருஷ்ண பக்தர்களா மாறியிருக்காங்க. ஸோ, கிருஷ்ண பக்தி செய்ய விடாமல் தடுக்கும் இத்தனை வகைகள நம்ம தாண்டி வரணும். அட் த சேம் டைம் அத்வைத கொள்கைகள்ல போய் சிக்கிக்கொள்ளாம குழந்தைகள பக்தியில அவங்கள கொண்டு வரணும். ஸோ, அதுதான்
ரொம்ப அவசியமானது இனி வரும் காலங்களுக்கு. அப்பொழுது தான் குழந்தைகள் தவறான வழியில் போகாம இருப்பார்கள். ஹரே கிருஷ்ணா.